ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம ஆஞ்சிட்டு வந்துடலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு 10-15 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும். சரிங்களா? 10-15 நிமிஷம் பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. இது எதுக்காக நம்ம ஊற வைக்கிறோன்னா, பருப்பு சீக்கிரமாக வேகிறதுக்காக இதில் நாங்கள் 10-15 நிமிஷம் ஊற வைக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா கழுவிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கோங்க. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? பாருங்க, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் அதெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பருப்பு கூட இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு சீக்கிரமாக வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா பருப்பு நல்லா வெந்து வரும். சரிங்களா? இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். குக்கர் எடுத்து நம்ம இதை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த லைட் போட்டு முடிக்கலாம். இது ஒரு 4-5 விசில் நல்லா வரட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் செய்ய 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அது கூட சேர்ந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் எடுத்துருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரையை நம்ம நல்லா அரிஞ்சு இப்போ நம்ம இதை கழுவிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம கீரையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு கடாய் எடுத்து இதுக்குள்ளே நம்ம வச்சாச்சு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் முதல்ல காயிட்டோம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம்லாம் இது மேலே ஒட்டாது. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா
எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட நம்ம கொஞ்சமாக சீரகத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையும் அது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வேக இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலக்கணும். தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் வந்து ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், பருப்பு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்து நல்லா மசிக்கலாம். எப்போவும் நான் மசிக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி மாதிரி ஒன்று இருக்குது. மாதிரி வச்சு தாங்க நான் மசிப்பேன். இந்த மாதிரி கலரை விட்டாலே போதும், பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிடும். பாருங்கள், இப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக நம்ம கலந்து விட்டாச்சுங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பருப்புலையும் நம்ம மஞ்சள் போட்டுட்டு ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் சேர்ந்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூட நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, இதை வந்து நல்லா மசிச்சுட்டு அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கலரி வச்சுக்கலாம். இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சில தண்ணி இதுக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா கொதித்து வரட்டும். வந்தோடனே நம்ம இதுக்குள்ளே பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குதுங்க. இது கூட இப்போ நம்ம பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாம்பார் வந்து நல்லா கொதிக்குதுங்க. இது கூட இப்போ நம்ம இந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் அருமையாக தயாராகிடுச்சுங்க. பாருங்கள்,
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சாம்பார் அருமையாக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே, பாய்.